விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம், தேவர்களுடைய இரவு பொழுது தட்சிணாயனம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை 6 மாத காலம். இந்த தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண புண்ணிய காலம். அப்போ இந்த தை மாதம் அப்படிங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான நாள். அதாவது திருமணத்திலிருந்து காது குத்து, அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம், கிரகாரம்பம், வாசல் கால் வைக்கிறது, தொழில் தொடங்கிறது, அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் சிறப்பான மாதம். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் 16ஆம் தேதி தை அமாவாசை. தை அமாவாசை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது. தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கும், இயற்கைக்கு மாறான மரணமடைந்தவர்களுக்கு திலகோமம், அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தை அமாவாசை. தை மாதம் 16ஆம் தேதி. அடுத்ததாக தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி அப்படின்னா அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாத்தி வழிபாடு செஞ்சாலும் சரி, வீட்டிலே மகாலட்சுமி படத்திற்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடுபவர்களுக்கும் சரி, செல்வ வளம் பெருகும். அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தேவையான செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அன்றைய தினமே தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். தை மாதம் 29ஆம் தேதி தைப்பூசம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அன்னதானம் செய்வதற்கும் சிறப்பான நாள். வள்ளலாருடைய ஜோதி தரிசனம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்றைய தினம் வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் தைப்பூசத்தன்று. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை மாதத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்னா 8ஆம் தேதி வரை நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சமானாலும் வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். அப்போ நீச்சமாகி ஒரு கிரகம் வக்கரமாகுது அப்படின்னா அது உச்சம் பெற்ற பலனை செய்யும். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ 8ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நீச்சமாகி வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ராசிநாதன் 9ல் சஞ்சரிக்கிறார்னா 9ஆம் இடங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ பயணங்களால் லாபம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதேமாரி தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியம்னா என்ன? அதிர்ஷ்டம், யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல, அதாவது வக்கரகதியில் பின்னோக்கி வந்து மிதனத்துக்கு வராரு, 8ஆம் இடத்துல மறைகிறார். பொதுவாக ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவது நன்மை இல்லை. என்ன செய்யலாம்? முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்த வேண்டும். ஆனால் அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைஞ்சா என்ன? விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார் அப்படின்னா நோய் எதிரி வம்பு வழக்கடெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் நன்மைதான். அப்போ முருகப்பெருமான் ராசிநாதன் மறைகிறார் 8ல் அப்படிங்கிறது மட்டும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் மேல மேல நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்துல வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து திக்பலம், வலுவான நிலை. 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்போ சுக்கிரன் வந்து வாகனக்காரகன், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். அதே போல் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டை ரிப்பேர் பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள்
ஒரு இடத்தையோ நிலத்தையோ வாங்கக்கூடிய அமைப்பு, அது நன்மையான நல்ல இடமாக வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், 7ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னா அது அதை விட யோகம். 12ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்காருன்னா சுப விரயம். அப்போ இடம் வாங்குறதோ விற்கிறதோ ஒரு சுப விரயம் நடக்குது அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைகிறார், வலுவான நிலையில் இருக்கார், வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் 4ல் இருக்கார். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாய் சஞ்சரிக்கிறார். அதாவது 7ஆம் இடத்து அதிபதி 5ல் உச்சம், 5 7 சம்பந்தப்படுது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரிய பிரியர் சுக்கிரன். அப்போ 5ல் சுக்கிரன் இருக்காருன்னா காதல் ஸ்தானம் 5ஆம் இடம், புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இது அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. நண்பர்கள் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அது சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அப்போ சுக்கிரனும் உங்களுக்கு அந்த திக்பலமாய் சஞ்சரிக்கிறார், அப்புறம் உச்சமாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் என்பது அதை விட யோகம். ஆக சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக அந்த 11ஆம் இடம் 8க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. வாக்கு தானம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறாருன்னா வாக்குல கவனம் வேணும். அதாவது கொடுத்த பேச்சில் கொஞ்சம் கவனமாக பேசணும், இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். அப்போ ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார் இல்லையா, குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட வாக்குவாதம் செய்யாமல் அதை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேமாதிரி 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறாருன்னா 2 11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா வருமானங்கிறது 2, 11ங்கிறது லாபம். அதே போல் 8ங்கிறது எதிர்பாராத நன்மை தீமை. அப்போ எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புதன் இருப்பார் 11ஆம் தேதி வரை. அதன் பிறகு குருவுடைய பார்வையிலே 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதர ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், கையெழுத்து, புகழ், கீர்த்தி, வெற்றி, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அப்படின்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கும் போது இந்த கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வையில் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு. அப்போ புதன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக சூரியன் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி. இந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் குருவுடைய பார்வையில். அப்போ 10 3 சம்பந்தப்படுதுன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம் இல்லையா, அப்போ தொழில் சம்பந்தமான புதிய முயற்சி எடுத்து தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு குரு 7ல் இருக்கார். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டுத்தொழில், 7வது பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார். இப்போ இந்த ஒரு கடந்த 4 மாதமாக குரு வக்கரகதியில் இருந்தார். அவருடைய பார்வையுடைய சுப பலன் குறைஞ்சிருந்தது. இப்போ இந்த தை மாதம் 22ஆம் தேதி குரு 7வது பார்வையாக வக்கர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார். உங்களுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்படையும், உங்களுடைய எண்ணம் அதாவது என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ், உங்களுடைய சிந்தனை தெளிவடைந்து என்ன செஞ்சால் வெற்றி பெறலாங்கிற கூடிய அந்த சிந்தனை உதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு 7வது பார்வை குரு வக்கர நிவர்த்தி பெற்று பார்க்கும்போது, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி இல்லையா, இன்ன வரை ஒரு 4 மாதமாக வக்கரகதியில் இருந்தார். உங்கள் பார்வை பலத்துடைய சுப பலன் குறைஞ்சிருந்தது. இப்போ தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை முழு பார்வையாக வக்கர நிவர்த்தி பெற்று பார்க்கும் பொழுது நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். உங்களுக்கு அதாவது தேக ஆரோக்கியத்திலிருந்து அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகள், குரு பார்க்க கோடி தோஷம், எத்தனை தோஷம் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்கும். ஆக இந்த தை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.